தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை முன்மாதிரியாக கொண்டு கர்நாடகாவில் கம்பளா பந்தயத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் தொடங்கியுள்ளன. தேவைப்பட்டால் கம்பளா போட்டிக்காக அவசர சட்டம் இயற்றப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதியளித்துள்ளார். சீறி வரும் காளைகளை அடக்குவது ஜல்லிக்கட்டு. உழ தயாராயிருப்பது போல் நிற்கும் இரு எருமை மாடுகளை சேற்று நீர் நிறைந்த வயலில் வேகமாக ஓட்டிச் சென்று பந்தய தூரத்தை கடப்பதுதான் கம்பளா போட்டி. கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற இந்த பந்தயத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னும் தீர்ப்பளிக்காததால் கம்பளா போட்டிக்கான இடைக்கால தடையும் நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நடந்த போராட்டத்தின் பயனாய் ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் கொண்டுவரப்பட்ட உத்வேகத்தில் பெங்களூரு, மங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் பல அமைப்புகள் கம்பளாவிற்காக களமிறங்கி உள்ளன. தலைநகர் பெங்களூருவில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை போன்று கர்நாடக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு, the Jallikattu also same incident has happened. The heavy protests joined together. So many lakhs people participated. Finally succeeded. New ordinance they were brought from Tamil Nadu government where the chief minister met the prime minister and finally it is over. The same thing we need in Karnataka also. கம்பளாவிற்கு ஆதரவான பதாகைகளை ஏந்தியபடி பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சாலையோரங்களில் அணிவகுத்து நின்றனர். ஹூப்ளியில் எருமை மாட்டுடன் நடைபெற்ற பேரணியில் முழக்கமிட்டபடி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். மங்களூருவில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் அதிகமாக கலந்து கொண்டனர். பீட்டாவை தடை செய்ய வேண்டுமென்றும் கம்பளா பந்தயத்தை நடத்த அனுமதிக்க வேண்டுமென்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். பெங்களூருவில் நவீன பேருந்துகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சித்தராமையா தேவைப்பட்டால் கம்பளா விளையாட்டிற்காக அவசர சட்டம் கொண்டு வருவோம் என்றார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பா கம்பளா நடைபெற உடனடியாக அவசர சட்டத்தை அரசு இயற்ற வேண்டுமென வலியுறுத்தினார்.